Hi friends, 4 days leave வருது எங்க போலாம் அப்படினு எந்த பிளானும் இல்லாம டக்குன்னு நாங்க கிளம்பின பிளேஸ் தான் எக்ஸ்போ லேக். லாங் ட்ரைவ் போலாமா? எப்போ போனாலும் க்ரௌடா பயம் இல்லாம பாத்ரூமும் பக்கத்துலயே கொஞ்சம் நீட்டாவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ கேம்பிங் போகணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் எப்போவுமே இந்த பிளேஸ்க்கு தான் தருவோம். எப்பவும் போல் இல்லாமல் இந்த டைம் கார்த்திகை மாதம். ஸோ வெஜ்ஜில் சாப்பிட்றதுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு டென்ட் போட கிளம்பிட்டோம். சாட்டர்டே நல்ல காற்று. அல்குத்ரா லேக், லவ் லேக், அப்புறம் நம்ம எக்ஸ்போ லேக் எல்லாமே ஒரே சைடில் தான் இருக்குது. பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அங்கேயே நல்ல க்ரௌடு. 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. துபாயில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் ஃபில்லி டீ. அப்படியே போய் ஃபில்லி டீயும் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நேஷ்னல் டே அப்படிங்கிறனால ஃபுல்லாக யூஏஇ ஃப்ளாகில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எஃப்எம்லையும் சாங் பயங்கரமாக இருந்துச்சு. 45 மினிட்ஸ் எங்கள் வீட்டில் இருந்து எக்ஸ்போ லேக் ரீச் ஆக அங்கேன்னு டிராஃபிக்கில் நின்று 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. சன்செட் ஆகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே. உள்ள எக்ஸ்போ லேக் பக்கத்தில் வந்துட்டோன்னு இந்த மண்ணு ரோடை வச்சு தெரிஞ்சுக்கலாம். 20 ஸ்பீடில் தான் போகணும்னு ஸ்பீட் லிமிட் போட்டிருக்காங்க. 4x4 வச்சுருக்கவங்க ஸ்பீடாக டஸ்ட்டை கிளப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் மெதுவாக அப்படியே போய் ரீச் ஆகிட்டோம். 2 பக்கமும் அழகாக மேன்மேடு தான் இதெல்லாம். ஆனால் நீட்டாக செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஃபுல் க்ரௌடு எக்ஸ்போ லேக்கில். நாம் சீக்கிரம் ரீச் ஆகிட்டோன்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் அங்கே டென்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் லேட்டு தான் சார். சரின்னு ஒரு பிளேஸ் பிடிச்சி டென்ட்டு போட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பன்னீர், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் அப்படின்னு ஈஸியாக பாயில் ஆகிற மாதிரி வெஜ் திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். குளிர் வந்து இன்னும் அவ்வளோவா இல்லை, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்ல காற்று, அந்த ஃபைன் டஸ்ட்டு மண் அள்ளி அப்படியே போடுற மாதிரி காற்று பயங்கரமாக இருந்துச்சு. குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே டீயும் வச்சு குடிச்சிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு கிளம்பிட்டோம். திருவிழா மாதிரி ஜேன்னு எல்லாரும் பார்பிக்யூ பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு சாங்ஸ் பாடிட்டு கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எக்ஸ்போ லேக்குக்கு வர வழியில் 2 பக்கமுமே இலந்த பழ மரம் நிறைய இருக்கும். பட் இப்போ சீசன் இல்லை போல், பழம் எதுவுமே இல்லை. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கனால அடிக்கடி ஃப்ளைட் போகிறது வர்றதும் அந்த சவுண்டை நீங்கள் நல்லாவே கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம துபாய் மாம் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த லேக்கில் கலர் கலராக ஃபிஷ் நிறையா இருக்கும். பட் இந்த டைம் அதை காணோம். ஏன் இன்னும் விடலைன்னு தெரியலை. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் சீனரி பயங்கரமாக இருக்கும். சன்ரைஸ், சன்செட் நாம் பார்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சீக்கிரம் தூங்கிட்டு சன்ரைஸ் பார்க்க எழுந்திரிக்கலான்னு நினச்சோம். பட் 2-3 மணி வரைக்குமே பயங்கர சவுண்டு, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருந்துச்சு. பட் கிருத்விக் நல்லா தூங்கிட்டான். மார்னிங் நினச்ச மாதிரி எழுந்து சன்ரைஸ் பார்க்க கிளம்பிட்டோம். சன்ரைஸ் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஒவ்வொருத்தராக எழுந்திரிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே இருக்கவங்களெல்லாம் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஒருவேளை இன்னும் 2 டேஸ் லீவ் இருக்கனால இங்கேயே ஸ்டே பண்ணுற பிளானா என்னமோ தெரியலை.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லேக்கில் தண்ணி கம்மியாக தான் விட்டுருக்காங்க. கீழே பாருங்கள், நம்ம தார்பாய் மாதிரி விரித்து அதில் தான் மேன்மேடாக இந்த லேக் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பக்கத்து டென்ட்டுக்காரவங்க நைட்டு ஃபுல்லாக மினி ஹோம் தியேட்டர்லாம் வச்சுருக்காங்க போல், தனி செட்டப் பண்ணி மூவிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது நம்ம டென்ட்டு. மேக்ஸிமம் டென்ட்டு போடுறப்போ கீழே அடியில் ஒரு மேட்டு விரிச்சிட்டு உள்ளே ஒரு மேட்டுக்கு மேலே பெட்டு மாதிரி ஏதாவது, அப்போ தான் அந்த மண்ணோட சில்னஸ் வந்து மேலே ஏறாமல் இருக்கும். காற்று அடிச்சுக்கிட்டே இருந்தனால நம்ம வந்து திங்ஸை ஓரமாக எல்லா பக்கமும் டென்ட்டு பறக்காமல் இருக்கிறதுக்காக வெயிட் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நம்ம டென்ட்டை விட்டுட்டு ஈஸியாக வெளியில் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் காஃபி வச்சு குடிச்சிட்டு ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. பாத்ரூமில் தண்ணி இல்லை. எப்போ வரும்னு கேட்டால் லாரி டிரைவருக்கும் லீவு தெரியலை, இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். கிரிக்கெட் விளையாடலான்னு பிளானில் தான் வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளையாடிட்டு இடத்த காலி பண்ணிட்டோம். தேங்க்யூ.